போதையின் பாதைக்கு போகாம நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், நல்லா படிக்கணும், அருமையா படிக்கணும். நல்லா படிப்பீங்களா? சூப்பரா படிப்பீங்களா? உங்க சார்பா ஆசிரியர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, என்னது? தயவு செய்து எங்க பசங்களுக்கு ஒரு பிடி பீரியட் கூட கட் பண்ணாதீங்க. பசங்க நல்லா விளையாடணும். பிடி பீரியட கட் பண்ணிட்டு மேக்ஸ் கிளாஸ் வைக்க வேண்டியது. என்னைக்காவது ஒரு நாள் வித்தியாசமா மேக்ஸ் கிளாஸ் கட் பண்ணி பிடி பீரியட் கட் பண்ணீங்களா? இல்ல. பசங்க நல்லா ஓடி ஆடி விளையாடி வேர்வை சிந்தி நல்லா அப்படி ஜாலியா விளையாடி அப்படி கையை கால தொடச்சு வந்து முக்கிய திறந்தா வைங்க, நன்றாக ஏறும். தமிழர்கள் அறிவில் சிறந்த தமிழர்கள். சுவையை 6ஆக வைத்தான், நிலத்தை 5ஆக வைத்தான், திசையை 4ஆக வைத்தான், தமிழை 3ஆக வைத்தான், வாழ்வை 2ஆக வைத்தான், ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தான், அதை உயிருக்கும் மேல முதல் இடத்தில் வைத்தான். அவன் தான் தமிழன். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஆசிரியர்கள் கொஞ்சம் கண்டிக்க தான் செய்வாங்க, அடிக்க மாட்டாங்க. அவன் கையில இருந்த குச்சையெல்லாம் பிடிச்சி ஜீவோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் கடுமையா பேசுவாங்க, நீங்க தப்பா எடுக்க கூடாது. ஒரு கல்லுல உளிய வைத்து சிற்பி கைப்பட்டு அது தேவையில்லா பகுதி நீங்குகிற போதுதான் கல்லுக்குள் இருக்கிற சிற்பம் வெளியே வரும். ஒரு மாணவன் மாணவியின் மீது ஆசிரியர் பட்டுக்கொண்டு ஒரு கோபத்தோடு அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை சொல்லி தருகிற பொழுதுதான் ஒரு மாணவனில் இருக்கிற சிறந்த மனிதன் வெளியே வருவான். எனவே ஒரு ஆசிரியர்களுக்காக அவர்கள் மீது பெரிய பற்றும் பாசோடு இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன வேண்டும். நம்ம குழந்தைங்க முன்னாடி பெரியவங்க சண்டை போடாதீங்க. ஏன் தெரியுமா? குழந்தைங்க ஒருபோதும் கெட்ட வார்த்தை பேசுறதில்ல, கேட்ட வார்த்தையை தான் என் கண்மணிகள் பேசுறாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கு, சிரிச்சு பேசுங்க, மகிழ்ச்சியா பேசுங்க, உற்சாகப்படுத்துங்க, ஊக்கப்படுத்துங்க. ஒரு குழந்தை ஆடும், ஒரு குழந்தை பாடும், ஒரு குழந்தை ஓடும், ஏதாவது ஒரு குழந்தை தான் எழுதும், ஒரு குழந்தை நல்லா பேசும், படிக்கும். எல்லா குழந்தையும் எல்லாமே பண்ண முடியாது. மீனை கொண்டு வந்து பறக்க விட முடியுமா? பறவையை கொண்டு வந்து நீந்த விட முடியுமா? மானை கொண்டு வந்து வேட்டையாட முடியுமா? புலியை பசிக்கிறது என்பதற்காக புல்லை தின்ன சொல்ல முடியுமா? அதனது இயல்பில் அதனது இருக்கும். நீங்க மென்மையா குழந்தையை கையாளுங்க. இந்த மென்மை உணர்வு இருக்கு பாருங்க, இந்த மெல்லியது வலிமையானதை இறுதியில் வெல்லும். என்ன இது? தன்மையானது வலிமையானதை இறுதியில் வெல்லும். மென்மையானது தண்ணீர், வலிமையானது பாறை. 100 ஆண்டு காலம் பாறையின் மீது நுரைத்தண்ணி ஓடுகிற ஒரு ஆற்று நீர் அந்த பாறை அப்படியே கரைச்சு. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.